السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இவைகள் பற்றிய வார்த்தைகளை நாம் காதுகளினால் செவிமடுக்கும் போது கூட எங்களுக்குள் ஒரு விதமான மகிழ்ச்சிக்குரிய உணர்வுகள் ஏற்படுகின்றன. சில நறுமணங்கள், அந்த நறுமணங்கள் மகிழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருந்தால் காலங்காலமாக அது நினைவில் வரக்கூடியதாக இருக்கும். அல்லது சில சுவைகள், டேஸ்டுகள் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை எங்களுக்கு ஏற்படுத்திவிடும். இப்படியான ஒரு விடயமாக மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரும் விரும்புகின்றோம் அது எம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று. அதற்காக நாங்கள் விரைகின்றோம் அது எம்மை விட்டும் நழுவி சென்று விடக்கூடாது என்று. அல்லாஹ்வும் மகிழ்ச்சியை, இன்பத்தை, அவருடைய உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். அவருடைய ஹோமோன்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இதை யாரும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனுடைய எதிர்ப்பதமாகிய கவலையை பயப்படுவார்கள். அதுவே மகிழ்ச்சியை பாதி இல்லாமலாக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. எப்படி மகிழ்ச்சி, எப்படி கவலையை பற்றி நாங்கள் தனியாக பார்த்தோமோ அதுபோன்று இன்பம், சந்தோஷம் என்று வருகின்ற நேரத்தில் அவைகளை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அருமையான கேள்வி இங்கே தொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் அந்த கேள்வியோடு இணைந்ததாக இது சம்பந்தமாக விளக்கப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு அரபி மார்க்க விளக்கங்கள் கேட்கக்கூடிய வெப்தளத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், அங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஹ்மதுல்லாஹ் ஹம்தன் கஸீரன் அலா குல்லி ஷை வ அலா குல்லி ஹால். நான் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்கின்றேன். எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வை நான் புகழ்கின்றேன். ஒரு சில நாட்களில் அல்லாஹு தஆலா எனக்கும், என்னுடைய சகோதரர்களுக்கும், என்னுடைய தந்தை இவர்கள் அனைவருக்குமாக பல சந்தோஷகரமான நிலைமைகளை ஏற்படுத்தினான். என்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது, என்னுடைய சகோதரிக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. என்னுடைய சகோதரன் தன்னுடைய உயர்தர பரீட்சையை மிகவும் அதிகப்படியான சித்திகளை பெற்று அவன் சித்தி அடைந்திருக்கின்றான். ஒரு புது வீட்டை நாங்கள் கிடைக்க பெற்றோம், புதிய ஒரு வீட்டை நாங்கள் கட்டி முடித்தோம். இவைகளை இட்டு பெரும் மகிழ்ச்சியில் நாங்கள் இருந்த பொழுதிலும் இந்த மகிழ்ச்சி அல்லாஹு தஆலா விரும்பாத மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இவைகள் ஆகிவிடக்கூடாது என்று நான் பயப்படுகின்றேன். அதன் அடிப்படையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வி. சற்று நீண்டு சென்று விட்டாலும் அவர் அதை விளக்கப்படுத்தி சொல்லி இருக்கிறார் என்பதனால் நான் அதை உங்களுக்கு மொழிபெயர்த்தேன். உண்மையில் எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும்.
கவலையோடு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வந்தால் அதை நாங்கள் கேட்டு கொண்டிருப்போம். சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எமது சந்தோஷங்களை நல்வழிப்படுத்த வந்தால் நாங்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டோம். சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். என்ன சொல்லுவோம் என்பது உங்களிடத்திலேயே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய மகிழ்ச்சிகரமான அந்த சுற்றுலா பயணத்தின் பொழுது உங்களுக்கு யாராவது வந்து சொல்லியிருப்பார், அன்பரே தோழரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று, அல்லாஹ்வை புகழுங்கள் என்று, அல்லது தொழுகை நேரம் வந்து விட்டது, கொஞ்சம் வாகனத்தை நிறுத்தினால் என்ன, தொழுது விட்டு போகலாமே என்று ஏதாவது ஒன்றை சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் நீங்கள் அதற்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணினீர்கள்? சிலர் சத்தமாக பாடல்களையும் போட்டுக்கொண்டு ஆடி பாடி தன்னிலை மறந்தவர்களாக பயணங்களில் இருக்கக்கூடியவர்களையும் பார்க்க முடியும். இது மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டின் பொருள். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேர் வழியை காட்டி அதில் நாம் நிலைத்து நிற்பதற்கும் எமக்கு உதவி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எமது கவலையின் பொழுது உள்ள வழிகாட்டல்களை போன்று மகிழ்ச்சி பேரானந்தத்தின் பொழுதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம். எனவே அது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் அது நலவாகவே இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹுடைய இறுதி தூதர் உட்பட அல்லாஹுடைய அனைத்து தூதர்களும் மகிழ்ச்சியில் அவர்கள் காலங்களை கழித்திருக்கிறார்கள். அவருடைய தோழர்கள் மகிழ்ச்சியில் காலங்களை கடத்தி இருக்கிறார்கள். நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களோடு தன்னுடைய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு எப்படி இருந்தது என்பது இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் பதிலாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களையும் அவ்வப்போது நான் நினைக்கின்றேன். முக்கியமாக இங்கே சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வை புகழ்வதும் பொறுமை காப்பதும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்தி ஒரு ஹதீஸை நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். பதில் கூறும் முகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விவகாரம் என்பது ஆச்சரியத்துக்குரியது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர் லஹு கைர், நிச்சயமாக அவனுடைய ஒவ்வொரு விவகாரங்களும் அவனுக்கு நலவில் முடியும். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லி முஃமினின், இது ஒரு முஃமினை தவிர வேற யாருக்கும் கிடைக்காது, இந்த வாய்ப்பு கிடைக்காது. இன் அஸாபஹு ஸர்ராஉன் ஷக்கர ஃபகான கைரன் லஹ் வ இன் அஸாபஹு ضர்ராஉன் ஸபர ஃபகான கைரன் லஹ். அவனுக்கு ஏதேனும் சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் கேள்விப்பட்டால் அவன் அல்லாஹுக்கு நன்றி தெரிவிப்பான். அது அவனுக்கு நலவில் வந்து முடியும். மேலும் அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அவன் பொறுமை காப்பான். அதுவும் அவனுக்கு நலவில் வந்து முடியும். முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு அடிப்படையான வழிகாட்டல். சந்தோஷம், கவலை என்பவைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழகிய வழிகாட்டல். இதில் ஒவ்வொன்றிலும் நாங்கள் அதற்குரிய வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் சூரா யூனுஸில் அல்லாஹு தஆலா அதனது 58வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, குல், நபியே நீங்கள் கூறுங்கள்,
பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இவைகளை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கருணையும் மலிந்து நிறைந்து காணப்படுகின்றதனால் ஆங்காங்கே நாங்கள் மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொள்கின்றோம், சந்தோஷங்களை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த நிலை மறந்த ஒரு மகிழ்ச்சி என்பதும் சந்தோஷம் என்பதும் சோதனைக்குரியது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆம், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இறைவனை மறந்து வாழ்ந்து அத்துமீறிய நிலைமையில் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களும் அவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் உருண்டோடி இருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் என்ன கூறினார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை தரக்கூடிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காரூன் மிகப்பெரிய சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய கஜானாக்களின் சாவிகளை சுமப்பதற்கு தனியாக வேறாக மிகவும் பலசாலிகள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அதிகமான சாவிகளை உடைய ஒருவனாக அவன் காணப்பட்டான். வெறும் சாவி அல்ல, சாவிகளை அவ்வளவு இருந்தால் அவன் திரட்டியவைகள் எவ்வளவு இருந்திருக்கலாம். அன்று மக்கள் முதலில் ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் ஆச்சரியத்தின் வெளிப்பாடாக கூறினார்கள், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று. அந்த இடத்திலும் நல்லவர்கள், நல்லடியார்கள், காரூனுக்கு பெரும் சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான், ஆனால் காரூன் ஒரு சிலதில் அத்துமீறுகிறது என்பதையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். மேலும் காரூனுக்கும் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். ஆனால் காரூன் செவிமெடுக்கவில்லை. காரூன் கூறினான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. அல் கஸஸ் எனும் அத்தியாயத்தில் 78வது வசனமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது எனது அறிவு ஞானத்தை கொண்டு. இவைகளை நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் எனது அறிவு ஞானத்தை கொண்டு என்று சொல்லி காரூன் கூறினான். அவனுடைய இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். பூமி அவனை உள்வாங்கிக் கொண்டது. உலகமே பேசுகின்ற ஒரு நிகழ்வாக அது மாறுகிறது. அவன் சோதனையில் ஆழ்த்தப்பட்டான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். சந்தோஷங்களின் பொழுதும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் மிக மிக கவனமானதாக இருக்க வேண்டும். மிக நிதானமாக நாங்கள் அவைகளை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்திவிட்டால் அது ஒன்று நாங்கள் அதிலிருந்து மீளவில்லை என்றால் பேரழிவில் எங்களை கொண்டு போய் ஆழ்த்தி விடுவதற்கு போதுமானது. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதை கொண்டு வழிகாட்டுகின்றான் என்றால், வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய அருள்களை பற்றி நபியே நீங்கள் பேசுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை பற்றி. வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். பெருநாள் தினங்களிலும் அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல் என்னவென்றால், அல்லாஹுக்கு நீங்கள் அதிக அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள்
அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து விட்டால், வார்த்தை அளவிலும் செயற்பாடுகள் அளவிலும் எஞ்சியிருப்பது மிக அதாவது நிதானமாக, மிக கவனமாக எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்தளிப்பது என்பது, பிறருடன் பேசுவது என்பது உண்மையில் மகிழ்ச்சி. உண்ணுகின்ற நேரத்தில் வருகின்ற மகிழ்ச்சியின் உணர்வுகள் தன்னிலையானது. அந்த அந்த அதனுடைய அந்த உணர்வை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளலாம். அதை பிறருக்கும் நாங்கள் கொடுத்து மகிழ்ச்சிப்படுகின்ற நேரத்தில், சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் அது ஒரு வேறு விதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனைவருக்கும் சுவையான உணவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்ற பேரானந்தம் எங்களுக்கு ஏற்படும். அனைவருமாக அதனுடைய நலவை பேசுவார்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு அதனுடைய சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் கொடுத்துதவுகின்ற நேரத்தில் அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதன் போது உண்மையில் அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் அதை பெற்று அவர்கள் அதை பயன்படுத்துகின்ற நேரத்தில் அதனுடைய மகிழ்ச்சி ஏற்படும். அதை நாங்கள் காண்கிற நேரத்தில், அதை எங்களுக்கு கேள்விப்படுகிற நேரத்தில், அல்லது நாங்களே யோகித்துக் கொள்வோம், இவர்கள் இதை கொண்டு பயன் பெற்று கொண்டிருக்கிறார்களாய்க்கும் என்று. இவ்வாறு இதனுடைய விதங்கள் வித்தியாசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனினும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி, அதன்பால் என்னை வழிகாட்டிய, அதை எனக்கு கைகூட வைத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவமான அமைப்பில், தவறான விதங்களில் நாங்கள் மகிழ்ச்சிகளை பெற்றுக்கொள்வதற்கோ அடைந்து கொள்வதற்கோ முயற்சிப்பதை விட்டும் முற்றிலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது எங்களை சோதனையில் ஆழ்த்திவிடக்கூடியதாக இருக்கிறது. குறுகிய வழிகளில், தவறான வழிகளில் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அடைந்து கொள்வதும், அல்லது அடைந்த சந்தோஷத்தை, இன்பத்தை, மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்தும் தவறில் நிலைத்திருப்பது என்பதும் உண்மையில் அது மகிழ்ச்சியான ஒன்று அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மகிழ்ச்சி, சந்தோஷம் அவைகளை வழங்கிய அல்லாஹ்வை நாங்கள் முதன்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே நேரத்தில் பிறருடன் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தன்னிலை என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த மகிழ்ச்சியை உணர்ந்தோம், அதை இட்டு எங்களுடைய உள்ளங்கள் குதூகலமாக இருக்கும், நாங்கள் சிரித்திருப்போம். அதை தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்றால், நாங்கள் பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இதுதான் மிகவும் நிதானமாக நாங்கள் கையாள வேண்டிய நேரம். ஏனென்றால் சில அதாவது நாங்கள் அடைந்து கொண்ட மகிழ்ச்சி ஆளுக்கால் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் தனக்கு நீண்ட காலத்துக்கு பின்னால் அல்லது அவருடைய திருமணத்துக்கு பின்னால் கிடைத்த முதலாவது குழந்தை, ஒரு குழந்தை தனக்கு கிடைத்ததை இட்டு தன்னுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு எனக்கூடிய ஒன்றை நாங்கள் உதாரணமாக எடுத்தால், அல்லது புதிதாக ஒருவர் தான் ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறார், ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறார், அல்லது கடுமையாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து அவர் சித்தி அடைந்திருக்கிறார். இப்படி இன்னொரு மகிழ்ச்சியின் உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கும். எனவே இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியை எப்படியும் பிறரோடு நாங்கள் ஷேர் செய்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். அந்த நேரத்தில் நாங்கள் யாருக்கு இதை சொல்லுகின்றோம் என்பதில் கவனமாக இருக்கிறோம். நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் வேதனையோடு காலத்தை கழிக்கக்கூடிய ஒருவருக்கு முன்னால் போய், நீங்களும் இப்படி இருந்து சரிவராது, நீங்களும் என்று அட்வைஸ் பண்ணவும், என்று அவர் மீது குற்றம் சுமத்தவும், பிறருக்கு முன்னால் ஏளனப்படுத்தவும் நாங்கள் முன் வந்தால், எங்களுடைய மகிழ்ச்சியின் ஆரவாரத்தினால் அந்த நேரத்தில் எங்களுக்கு விளங்காது.
ஆனால் பிறருடைய மகிழ்ச்சியில் தான் கலந்து கொள்வதற்கு போய் வேதனையை சுமந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில் அவர் ஆழ்ந்து விடுவார். பிறர் தோர்த்து போனதும் நாம் அல்லது நீங்கள் ஜெயித்ததும் வெறுமனே காரூன் சொன்ன அடிப்படையில் உள்ள ஒரு வெற்றி அல்ல. காரூன் என்ன சொன்னான்? இது எல்லாம் என்னுடைய திறமையினால் நான் திரட்டி கொண்டவைகள் என்று. ஆனால் அவனுக்கு கிடைத்தது வேதனையே பரிசு. எங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு சில நேரத்தில் தனது நெருங்கிய ஒரு உறவினரை, தமக்கு வேண்டப்பட்ட ஒருவரை இழந்த உள்ளத்தோடு மிகவும் கவலையோடு காலத்தை கடத்துகின்ற ஒருவருடன் என்று இருந்தால் நாங்கள் அந்த நேரத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிடைத்தது மகிழ்ச்சியான ஒன்றுதான், ஆனால் அவர் இழந்தது அவருக்குத்தான் அதனுடைய வேதனை தெரியும். எனவே அந்த உணர்வோடு மிகவும் கண்ணியமான முறையில் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை நாங்கள் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இதுதான் உண்மையான அந்த மகிழ்ச்சியின், சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று எதை அடைந்தாலும் அது எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு உட்பட்டது என்பதை அவர்கள் அதில் நிதானமாக இருப்பார்கள், அதில் கவனமாக இருப்பார்கள். அதனூடாக அவர்கள் அடைந்து கொண்ட நட்பாக்கியங்களை இட்டு 2 விடயத்தை அவர்கள் செய்வார்கள். ஒன்று, தான் அடைந்து கொண்டதின் நன்மைகளை அவர்கள் கேட்பார்கள். மேலும் அந்த நலவில் ஏதேனும் தீங்குகள் வராமல் இருப்பதற்குரிய பாதுகாப்பையும் அவர்கள் வேண்டியிருப்பார்கள். இவ்வாறு நாங்கள் செய்தால் காலங்காலத்துக்கும் இன்று நாங்கள் எங்களுடைய மனங்களால் சிந்தித்து பார்த்தால் எத்தனை மகிழ்ச்சிகளை நான் தாண்டி வந்திருக்கின்றேன் என்று எண்ணிக்கை அளவில் நாங்கள் அவைகளை அடுக்கினாலும் அந்த ஒவ்வொரு மகிழ்ச்சியும் இப்பொழுது அவைகள் கிடையாது. இப்பொழுது நாங்கள் ஒரு புது உணர்வில் இருந்து கொண்டிருக்கின்றோம், புது எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சி போய்விட்டது. அந்த மகிழ்ச்சி ஒரு வரலாறு மாத்திரமே. எனவே அந்த மகிழ்ச்சியில் நாம் பலரை நோவினை செய்திருந்தால் அது பிறருடைய வேதனைக்குரிய எண்ணங்களோடு அவைகள் தொடர்புபட்டிருக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதில் குற்றவாளிகளாக இருந்தால் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். எனவே உண்மையான மகிழ்ச்சி இபாதத்துகளில் நாங்கள் சரியான முறையில் அவைகளை கடைபிடித்து செய்து வருகின்ற நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், நோன்பை எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அந்த பெருநாள் தினத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தக்கப்பலுல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அஅமால். அல்லாஹ் என்னுடையதும் உங்களுடையதும் நல்லறங்களை ஏற்றுக்கொள்வானாக என்று காணப்பட்டது. இதுதான் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டுக்காக வேண்டி அவர்கள் சொன்ன வார்த்தை. தக்கப்பலுல்லாஹு ஜுஹூதக்கும், உங்களுடைய உழைப்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ்ஜுன் மப்ரூர் வ ஸஅயுன் மஷ்கூர் வ ஸன்புன் மக்ஃபூர். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஏற்று, உங்களுடைய சஐயை நன்றி செலுத்துதலாக ஏற்று, பாவங்களை மன்னித்ததாக ஆக்கட்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஒரு புதிய குழந்தை கிடைத்து விட்டாலும் நல்ல வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் துஆக்கள் தான்.
நாங்கள் எப்படி பழக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு புதிய ஆடையை அணிந்து வரக்கூடிய மனிதன் அவர் மிக மகிழ்ச்சியாக வருவார். அதனுடைய வாசம், அதனுடைய நிறம், அவர்களுடைய உள்ளத்தை ஈர்த்த விதம் வேகளோடு வரும் பொழுது அதில் நாங்கள் கைகோர்ப்பது எப்படி? இல்பஸ் ஜதீதா, நல்லதை அணிவீராக. வைஷ் ஹமீதா, புகழுக்குரியவனாக வாழ்ந்து. வமுத் ஷஹீதா, ஒரு இறை பாதையில் மரணிப்பீராக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை, ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துமாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார். காரணம் என்ன? நாங்கள் அதைவிட எங்களுடைய மோடிஃபிகேஷனில் நாங்கள் வார்த்தைகளை சொல்ல போனால் அது சில நேரங்களில் ஒரு தரக்குறைவாக அல்லது சில நேரங்களில் வேதனையாக கூட மாறிவிடும். எனவே மகிழ்ச்சி என்பதும் சந்தோஷம் என்பதும் நாங்கள் அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற இடத்திலிருந்து யோசிப்பதற்கு மிகவும் தகுந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலைமையை பற்றி நாங்கள் இன்னும் பல செய்திகள், தகவல்கள், தரவுகள் இருந்தாலும் நினைவூட்டல் என்ற அடிப்படையிலேயே இதை ஒரு தலைப்பாக எடுத்து உங்கள் முன் சமர்ப்பித்தேன். இது போன்ற இன்னும் சந்தர்ப்பங்களில் எப்படி அல்லாஹு தஆலா இந்த மகிழ்ச்சியை வகைப்படுத்துகின்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியை பற்றி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு விவரிக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு, குறிப்பாக பாவங்களை விட்டும் நாங்கள் மன்னிப்பு தேடுவதும், தௌபாவை புதுப்பிப்பதும், இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்வதும், குர்ஆனை நாங்கள் திலாவத் செய்வதும், அதே நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவுவதும், உறவினர்களோடு சேர்ந்து நடப்பதும், எப்பொழுதும் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வதும், பொறுமையாக இருப்பதும் என்ற மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகளே இவைகள். எனவே இவைகளை அதிகமாக எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அதன் பால் துணை புரிவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.